We are studying 8th standard in PSMA Secondary School, Rajapalayam, Virudunagar district, Tamil Nadu. We are proudly present the innovative project of Smart Sink. இந்த ஸ்மார்ட் சிங்கை எப்படி கொண்டு வந்தேன்னா, ஒரு நாள் நான் ஃபங்க்ஷனுக்காக மண்டபத்துக்கு போயிருந்தேன். அந்த மண்டபத்தில் நிறைய பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவும் போது நிறைய தண்ணீரை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் நான் இது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணேன். ஸோ இந்த ப்ராப்ளமை நாங்கள் ஸ்கூலில் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது நாங்கள் இது மேலும் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தோம். நாங்கள் மேலும் ஆராய்ச்சி செய்யும் போது தான் இது மேரேஜ் ஹாலில் மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ், பேங்க், பப்ளிக் ஆஃபீஸ், ரெசிடென்டல் ஏரியாஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல வேஸ்ட் ஆகுது நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். அப்போது ஒரு நாளைக்கு இந்தியாவில் மட்டும் கை கழுவுக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ண பார்த்தோம்னா 4.8 பில்லியன் ஆஃப் வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே வேஸ்ட் பண்ணும்போது 1.8 பில்லியன் ஆஃப் வாட்டரை வேஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு இந்தியாவில் மொத்தமே டாய்லெட் ஃப்ளஷுக்கு மொத்தம் 20 பில்லியன் ஆஃப் வாட்டரை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சது தான் ஸ்மார்ட் சிங்க். இந்த ஸ்மார்ட் சிங்க் என்ன பண்ணோம்னா, நாங்கள் இந்த ஸ்மார்ட் சிங்கில் டச் சென்சார் ரைட் சைடில் டச் சென்சார் வச்சுருப்போம். இப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிற தண்ணி வந்து ஜென்டில் வாட்டராக இருந்துச்சுன்னா அதுக்கு டச் சென்சார் வச்சுருப்போம். நீங்கள் யூஸ் பண்ண போகிற தண்ணி வந்து டர்ட்டி வாட்டராக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டச் சென்சார் வச்சுருப்போம். இப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஜென்டில் வாட்டருக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் லைட்டாக இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சோன்னே ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் டர்ட்டி இல்லாமல் கொஞ்சம் நார்மலான வாட்டராக தான் இருக்கும். அதை நம்ம மறுபடியும் ஃபில்ட்ரேட் பண்ணி ரீயூஸ் பண்ணும்போது ஒன்றும் ஆகாது. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் டர்ட்டி வாட்டருக்கு என்னென்னா வெஷல் வாஷிங், அது இல்லாமல் இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு வரும்போது கையெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம டர்ட்டி வாட்டர்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஜென்டில் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு டச் சென்சார் இருக்கும் சொன்னீங்கன்னா அந்த டச் சென்சார் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தண்ணி வரும். நீங்கள் கை கழுவிக்கலாம், நீங்கள் ஜென்டில் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த தண்ணி கீழே போய் ரெண்டாக செப்பரேட் ஆகும். டர்ட்டி வாட்டர், ஜென்டில் வாட்டர் செப்பரேட் ஆகும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிற தண்ணி வந்து ஜென்டில் வாட்டர் தானே. ஸோ அந்த ஜென்டில் வாட்டருக்கு தகுந்த ஒரு செப்பரேஷன் பாக்ஸில் போகும். அந்த செப்பரேஷன் பாக்ஸ் வந்து நேராக ஃபில்ட்ரேஷன் டேங்க் காமிச்சிவிடும். ஃபில்ட்ரேஷனில் இருந்து மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் டர்ட்டி வாட்டர் இருக்கா, டர்ட்டி வாட்டரை நம்ம அதுக்குன்னு ஒரு செப்பரேஷன் இருக்கும். அந்த செப்பரேஷனில் டர்ட்டி வாட்டர்லாம் தனியாக வந்து ஃபில்ட்ரேட் ஆகி மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு அஃபெக்ஷனாக வரும். ஸோ அதுக்காண்டி அந்த டர்ட்டி வாட்டரை நம்ம டாய்லெட் ஃப்ளஷ் காமிச்சிடுவோம். ஸோ இதனால் நம்ம சிங்கில் யூஸ் பண்ண போகிற தண்ணியும் குறைக்கலாம். அதுவும் இல்லாமல் டாய்லெட்டில் 20 பில்லியன் லிட்டர் ஆஃப் வாட்டரில் இருந்து நம்ம 1 பில்லியன் லிட்டர் ஆஃப் வாட்டரை குறைச்சாலும் அது பெரிய வாட்டர் ஷார்டேஜையும் குறைக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் சிங்கில் யூஸ் பண்ண போகிற தண்ணியை வந்து 4.8 பில்லியன் லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க, 1.8 பில்லியன் லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் 1.8 பில்லியன் லிட்டர் ஆஃப் வாட்டர் வேஸ்ட் பண்ணுறாங்களா, அந்த வேஸ்ட்டில் இருந்து இப்போ நம்ம ஒரு 50 லேக் லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து ரீயூஸ் பண்ணி பயன்படுத்தினாலும் நம்மளுக்கு அது பெரிய வாட்டர் ஷார்டேஜ் கூட தடுக்கும். ஸோ இதனால நம்மளுக்கு வாட்டர் ஷார்டேஜும் வராது, வாட்டர் வேஸ்டேஜும் வராது.